சவுக்கு மீடியாவில் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. என்னுடைய தாயை பணயம் வச்சு நான் ஒரு சேனலை ரன் பண்ணணும். மக்கள், அதாவது பொதுமக்களுக்கு அரசியலில் அரசாங்கத்தில் என்ன நடக்குது, ஊழல்கள் என்ன என்ன மாதிரி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத இதுவரை நான் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தேன். மக்கள் அதனால் பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு எது நேர்ந்தாலும் பரவாயில்லை. ஆனால் வயது சென்ற எனது தாயை பணயம் வச்சு நான் ஒரு சேனலை நடத்துகிறதோ இல்லை ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதோ இயலாத காரியம். அதனால் நான் மனதளவில் சோர்ந்து போயிட்டேன். அது இல்லாமல் சவுக்கு என்ன சொல்கிறாப்புலன்னா, என்னுடைய வீடு யாருக்குமே தெரியாது, அது ஒரு சந்துக்குள்ளே இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு இடத்த எப்படி கண்டுபிடிச்சாங்க? இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடைய தூண்டுதல் பேர், வழிநடத்துதலின் பேரில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது அதாவது சமுதாய குரல் நெறிப்பு, குரல் வலைய நெரிக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இதுதான். அதாவது பொதுவாக எல்லா பக்கமும் இதுதாங்க. நம்ம அடிமையாக இருக்கிறவரை, ஒருத்தங்களை எதிர்த்து பேசாதவரை நம்மளை சேர்த்துக்குவாங்க, நம்மளை கூப்பிட்டுட்டு அலைவாங்க. ஆனால் அவங்க கருத்துக்கு நம்ம மாறுபட்டுட்டோம்னா அவனால் என்ன முடியுமோ அதை எல்லாம் செய்வாங்க. அதாவது பெரிய அரசியல்வாதியிலேருந்து சின்ன வார்டு மெம்பர் வரை இதுதான் பிரச்சனைங்க. அதனால் ஜால்ரா போடுறவனுக்கு தான் உலகம். மாற்று கருத்து, அவர் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். ஆனால் அதில் என்ன இருக்குது, உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிக்கணும். இல்லைன்னா கோர்ட்டு சாட்சிகள் அடிப்படையில், விசாரணையின் அடிப்படையில் தான் அதை முடிவு பண்ண முடியும். தனி மனித தாக்குதல் என்பது இந்திய ஜனநாயகத்தின் கேள்விக்குறி, மக்கள் பாதுகாப்புனுடைய கேள்விக்குறி. சவுக்கு இவ்வளோ இருக்காப்புல, அவருக்கு மீடியா சப்போர்ட் இவ்வளோ இருந்தே இவ்வளோ பிரச்சனைன்னா நம்மெல்லாம் யோசித்து பார்த்துக்கிடுங்க.